ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? என்னோடய ஸ்டைலில். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 ஆனியனை ஸ்லைசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 மிளகாய் இப்படி கீறி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமனை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நீட்ட வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கட்டியாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது 2 பட்டை, லவங்கப்பட்டை 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கல்பாசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை எடுத்திருக்கேன், பே லீஃப். அப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ், முந்திரி எடுத்திருக்கேன். இது போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக காட்டும், அதனால் எடுத்திருக்கேன். இப்போது பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் கட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறேன். குக்கரில் வச்சுருக்கேன். குக்கர் வச்சதுக்கப்புறம் குக்கர் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஆயிலு ப்ளஸ் நெய் 2ஐயும் சேர்த்தே ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 லவங்கப்பட்டையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்புக்கு அப்புறம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பையும் சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா சூடாகணும், வெடிக்கும் அந்த சோம்புலாம் போட்ட உடனே. அதுக்கப்புறமா கேஷ்யூ நட்ஸ், முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரம்பை இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. எண்ணெய் வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதுக்கப்புறமா நல்லா சூடாயிருச்சு. இப்போது 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். உள்ள இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனியன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப ப்ரௌன் கலராகவும் இல்லாமல் ரொம்ப லைட் கலர் ப்ரௌனாகவும் இல்லாமல் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா சுருங்கும், அந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். கொஞ்சமாக வதங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்படி வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இன்னும் நல்லா சுருங்கும் ஆனியன். இஞ்சி பூண்டு எல்லாமே அந்த ஆனியனில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியுது, நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஆனியன் நல்லா சுருங்கியிருக்கு இப்போமே. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை ஆல்ரெடி கீறி வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
போட்டிருக்கிற எல்லா இலைகளும் மிளகாய் எல்லாமே கொஞ்சம் சுருங்கி வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் வதக்குங்க, இல்லைனா பிடிச்சிரும் வேகமாக வச்சா. இந்த மாதிரி சுருங்குது பார்த்தீங்களா? நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் நீட்ட வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை வந்து நல்லா வதக்கணும், அது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மேஷ் ஆனால் தான், இல்லைன்னா நல்லா இருக்காது. அவ்வளோக்குள்ள டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இன்னுமே நல்லா மேஷ் ஆகணும். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தவாறு. பிரியாணி மசாலா நானும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா எல்லாமே தக்காளி, வெங்காயம், மிளகாய் போட்டிருக்க அந்த இலைகளோட சேர்ந்து நல்லா மிக்ஸ்டாகி வரணும். அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம், கட்டியான தயிர். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி பார்க்கவே தெரியுது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளறினதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் பிரிகிறதுக்காக இப்படி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரியுது. இப்போ ஆல்ரெடி நான் மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த மட்டனை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்க்குறோம். 1 by 1 சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீசஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த மசாலா எல்லாமே நல்லா மட்டனில் ஊறி நல்லா வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா அதனால் வதக்கிக்கோங்க மசாலாவோட. இந்த மாதிரி நல்லா கிளறிடுங்க. கிளறினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அடுப்பில். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. எண்ணெய் இப்போவும் பிரியும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்க்க வேண்டியது இருக்கும். நான் 2 கிளாஸ் பெரிய கிளாஸில் அரிசி எடுத்தேன், அதுக்கு 2 மடங்கு தண்ணி எடுக்கணும். அதாவது தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் என் தேவைக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த லெமனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்குவீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. மறுபடியும் கலர்னதுக்கப்புறம் ஒரு வாட்டி டேஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க, காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ குக்கரை மூடிக்கோங்க. குக்கர் வந்து 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பிரியாணி சூப்பராக ஸ்பைஸியாக ரெடி ஆயிரும். கறி எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது, டெம்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.